வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் கேடிஎம் ஹேண்ட் கார்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. வழக்கம் போல் அதை ஃபிக்ஸ் பண்ணுறக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூஸ், அதாவது நம்ம பார்த்து சொல்லணும்னா ஒரு குட்டி ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹேண்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் அட்வென்ச்சர் பைக்கில் தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கேடிஎம் வந்ததுக்கப்புறம் இது நிறைய பைக்கில் எல்லாருமே நேக்கட் பைக்லேருந்து எல்லா பைக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்மளோட ஸ்ப்ளெண்டரில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து நிறைய கலரில் அவைலபிளாக இருக்குது. ஒரு கிட்டு வாங்கினீங்க அப்படின்னா உள்ள சில நட்டு போல்டு கிளாம்புன்னு சொல்லிட்டு சில அசசரிஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். டக்குன்னு இதை ஓப்பன் பண்ணோடனே நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா நிறைய போல்டாக தான் தெரிஞ்சுது. எதுக்கு என்னென்ன யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அதை ஒரு கிளாம்ப் மாதிரி கொண்டு கொடுத்துருப்பாங்க. இது எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேண்ட் கார்டோட இன்னொரு பக்கத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது பாரில் வந்து வச்சு ரெண்டு பக்கம் பிடிச்சிக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக்ல ரெண்டு போல்டும் வந்து சைடில் இருந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் கோல்டன் கலரில் இருக்கிற இந்த போல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாம்பை வந்து பிடிக்கிறதுக்காக இந்த போல்டு ப்ளஸ் நட்டும் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது கூட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் சைட் டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஹேண்டில் பார் லூஸாக இருந்துச்சுன்னா இந்த டேப்பை வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹேண்டில் பாரில் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்னு நினச்சாலும் இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லிவர் கார்டு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேடிஎம் ஹேண்ட் கார்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுல நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணேன், அதாவது லிவர் கார்டை கழட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் போயிடும் லென்த்து. அதனால வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நிறைய பேர் இதனால தான் ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி தேவையில்லை. கொஞ்சம் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு வெயிட்டோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து லிவர் கார்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த லிவர் கார்டு இல்லை அப்படின்னா சைடில் கொஞ்சம் லென்த் தேவைப்படுற அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஹேண்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் இல்லாமல் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். என்னோடய வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேரகோடா ரேசிங் கிரிப் போட்டிருக்கேன். அது கூடவே வந்து சைடு வெயிட்டும் வரும். இப்போ நான் லிவர் கார்டை கழட்டிட்டு அந்த பழைய சைடு வெயிட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். வண்டியில் இருக்கிற ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா பல்ஸோட ஹேண்டில் பார், அதில் வந்து சைடில் வந்து த்ரெட்டு வந்திருக்கும். அதனால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து லென்த் கிடச்சிருச்சு, அதாவது சைடு வெயிட்டை வச்சதுக்கப்புறம் லென்த் கிடச்சிருச்சு. லென்த் இருக்கும்போது ஃபிக்ஸ் பண்ணால் தான் அந்த ஹேண்ட் கார்டு வந்து பார்க்குறதுக்கு நேராக இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனை கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டேப்பராக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். நார்மல் ஹேண்டில் பாரில் இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிட் ஒன்று தேவைப்படும். இது எது கூட வரும்னா நீங்கள் லிவர் கார்டோ இல்லை பார் அண்ட் மிரரோ வாங்கினீங்கன்னா அது கூட இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நார்மலாக இருக்கிற ஹோலோட ஹேண்டில் பாரில் இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இது டைட் பண்ண அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு அந்த ஹேண்டில் பாரை வந்து நல்லாவே பிடிச்சிக்கும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நார்மலான ஹேண்டில் பாரில் வந்து கேடிஎம் ஹேண்ட் கார்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது வந்து தனியாக கிடைக்காது. இந்த மாதிரி லிவர் கார்டோ இல்லைனா பார் அண்ட் மிரரோ வாங்கினீங்கன்னா இது கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் நார்மலான ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுதான் ஸ்ப்ளெண்டரோட ஒரிஜினல் ஹேண்டில் பார். இதில் ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெண்டாக இருக்கும். நார்மலான ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த அளவு பெண்டு இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா லைட்டாக பாதி பெண்டில் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது பார்க்குறக்கு நேராக இருக்கும். இல்லைனா ரொம்ப கீழே சரிஞ்ச மாதிரி ஆயிரும். நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணால் எனக்கு இந்த அளவு கேப் வருது. ஸோ சைடு வெயிட் போட்டாலும் அதுக்கப்புறம் இந்த அளவு கேப்பை ஃபில் பண்ண முடியாது. ஸோ பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு கேப் வந்துருச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ஒரிஜினல் ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ தூரம் தள்ளி பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஆனால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே தள்ளி ஃபிக்ஸ் பண்ணிங்க அந்த பெண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்கும். நேராக பார்க்குறப்ப கொஞ்சம் கிராஸாக இருக்கும். அது மட்டும்தான் ட்ராபேக்கு. ஒரிஜினல் ஹேண்டில் பார்லேயும் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா பல்சரோட ஹேண்டில் பார் போட்டிருக்கோம். அதனால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். லிவர் கார்டை வந்து நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறேன். இப்போ வந்து ரைட் சைடில் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். லிவர் கார்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப் பண்ணி அதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ஹேண்ட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அதனால் சைடில் ஒரு வாஷர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த போல்ட்டை போடுங்க. நான் வாஷருக்கு பின்னாடி ஒரு ரப்பர் வாஷர் போட்டுட்டு சென்டரில் தான் ஸ்டீல் வாஷர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரகோடோட சைடு வெயிட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நல்லாவே லென்த்து கிடச்சிரும். நார்மலாக பல்சர் அப்பாச்சி வச்சுருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து வெயிட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல லென்த் இருக்கும். பார்க்குறதுக்கு ஹேண்ட் கார்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், லுக்காகவும் இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போல்ட்டை வந்து டைட் பண்ணிங்கனாலே வேலை முடிஞ்சுது. பல்சர் அப்பாச்சி இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அதுலேருந்து கிளிப் ஹேண்டில் பார் இருக்கே, ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாகவே பண்ணிக்கலாம். அந்த சைடு அது என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து சைடு வெயிட்டை வச்சு அதை வந்து ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக டைட் பண்ண வேணாம், கொஞ்சம் நார்மல் ஒரு மேக்ஸிமம் டைட் பண்ணிக்கங்க. ஏன்னா கொஞ்சம் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணணும்னா பண்ண வேண்டிய இருக்கும். அதனால் ஃபுல்லாக டைட் பண்ண வேணாம். ஓகே, இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னர் சைடில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி கிளாம்ப் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இதை வந்து அந்த பாரோட வச்சு ரெண்டு பக்கம் வச்சு போல்ட் அண்ட் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இதுதான் அந்த செட்டப்பு. இதை வச்சுட்டு அந்த ஆல்ரெடி ஹேண்ட் கார்டில் வர்றதையும் இதையும் வச்சு அந்த போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். என்னோடதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண்டான இடத்துல வந்திருந்ததுனால ஒரு சைடு போல்ட் தான் போட முடிஞ்சது. இதில் 2 சைடு போல்ட் இருக்கும், ஒன்று தான் போட முடிஞ்சது. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா டேக் போட்டுக்குவேன், அதாவது ஒயர் டேக் இருக்கும் இல்லைங்களா, அந்த டேக் தான் போட்டுக்குவேன். உங்கள் வண்டி அதான் சொன்னல பல்சர் அப்பாச்சில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கிளாம்பை மட்டும் போட்டுட்டு ஒயர் போடுற அந்த டேக்கை போட்டு இறுக்கினீங்கனாலே போதும், ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு நாள் வந்து அப்பாச்சி 200ல் இதை ஃபிக்ஸ் பண்ணி கிளிப் ஹேண்டில் பாரில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிற வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரைட் சைடில் முடிஞ்சு அதே ப்ராசஸ் தான் லெஃப்ட் சைட்லையும் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற லிவர் கார்டை வந்து நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதே மெத்தட் தான், சைடில் ஒரு வாஷர் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சைடு வெயிட் வச்சுக்கிட்டு அப்படியே டேரெக்டாக ஹேண்டில் பாரில் வச்சு டைட் பண்ணாலே வேலை முடிஞ்சுது. இது வந்து கேடிஎம்மோட காப்பி ஹேண்ட் கார்டு, அதனால இந்த மாதிரி டபுள் சைடு இருக்கும். இன்னொரு ஹேண்ட் கார்டும் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா சைடு வெயிட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல மட்டும் தான் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும், அதில் எல்இடி வர்ற மாதிரியும் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டருக்குலாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரிக்கு ஹேண்ட் கார்டை வந்து ஸ்கூட்டர்லேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை பற்றின வீடியோவும் நம்ம தனியாக அப்லோட் பண்ணலாம். ஒரு வழியாக ஃபைனலாக வந்து நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பைக்கில் ஏறி உட்காந்தா என்ன லுக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாப் வியூவில் இருந்து பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹேண்ட் கார்டை ஃபிக்ஸ் பண்ணோன்னே அந்த ஏரியா வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக ஏதோ ஒரு பயங்கரமான மாடிஃபிகேஷன் பண்ண மாதிரி இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பல்சரோட ஹேண்டில் பார், அப்பாச்சியோட மிரரு, மொபைல் ஹோல்டரு, புல்லட் ஆண்டனா, பேரகோட கிரிப்ஸு, மிடில் ராடு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட இதுவும் சேர்க்கும்போது பைக்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணதும் தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே போய் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டாப் வியூவில் வந்து பார்த்தா நல்லா இருந்துச்சு, ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஆனால் ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்க்கும்போது நான் எதிர்பார்த்த அளவு இல்லை, உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூஸ் பண்ண கலர் ஒயிட் கலரில் ஹேண்ட் கார்டு போட்டதுனே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரைட்டாக வரணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த லுக்கு. ஸோ சைடு வெயிட்டை கொஞ்சம் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி லென்த் இழுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் பார்க்குறதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. நிறைய பேர் இதை தான் தப்பு பண்ணுறாங்க, கொஞ்சம் பெண்டான மாதிரி போட்டுருவாங்க, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. நம்ம வந்து அதை ஸ்ட்ரைட்டாக மேனேஜ் பண்ணதுனால பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து பண்ண இன்னொரு விஷயம் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணது தான். ஸோ அதுவும் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவே இருக்குது. அதே மாதிரி நம்ம பைக்கை வந்து ஸ்ட்ரைட் வியூவில் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆண்டனா, மொபைல் ஹோல்டர் இதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டுது. அதனால பைக் வந்து இன்னொரு லுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த அக்சசரிஸ் வேணும் அப்படின்னா mkbikerpitstop அப்படிங்கிறத கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான பைக் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து மாடிஃபிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைக் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். மாடிஃபிகேஷன் ஆகட்டும், நிறைய டிப்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது மாடிஃபிகேஷன் வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.